கிடையாது கிடையாது. அப்ப இவர் சொல்ல போனா 5 3 என்ன போய் சொல்லு. நான் பச்சிக்கிறது எனக்கு தெரியாது. எங்க பச்சிக்கிற? பள்ளிக்கூடத்துல. எந்த பள்ளிக்கூடத்துல? பெண்கள் அரசினர் உசர்நிலை பள்ளியில பச்சிக்கிறேன் நான். பெண்கள் அரசினர் உசர்நிலையா? போடுகலையா? அது பெண்கள் அரசினர் உயர்நிலை பள்ளி. சரியா? ஆண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல படிக்காது. நீ என்ன பெண்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துல போய் படிச்சா? அங்க சேர் இல்லன்னு என்ன இங்க தூக்கி போட்டாங்க. என்ன சேர் இல்லன்னு? யாரு? இந்த உலகத்தில் ஜீவராசி அத்தனைக்கும் படைக்கக்கூடிய பிரம்மதேவன் உட்காந்துங்கிறாள். அவங்களாம் படிச்சது யாரு? என்னுடைய தந்தை. உங்க அப்பா ரொம்ப வேலைக்காரா. மருதம் நடிக்கிறாரு. அவரே அவரை தந்தை. நான் ஒண்டி தாண்டா தப்பிச்சேன் நானு. அப்ப என்ன படிச்சது யாரு? சந்தேகம் உன்னை படைத்ததோ என்னுடைய தந்தை தான். வாத்தா தாள் விட்டு பாய்ச்சி மேலே ஏறிட்டான். எவ்வளவு ராங்கா சொல்றான் பாரு. அவங்க அப்பா என்ன படிச்சானா? உங்க அப்பா எங்க அம்மா வர வரைக்கும் எங்க அப்பா உட்காந்து மகாயமா வெட்டிக்கணும் என்னுடைய தந்தை இன்னாருக்கு இன்னார் என்று தனித்தனியாக பெண்ணை படித்து போடுபவன். என் தந்தையே உன்னை படைக்கவில்லை என்றால் நீ வந்து இந்த கிராமத்துல இந்த ஸ்டேஜ் நாளைக்கு நடத்த முடியாது. சாமி ஆமா அம்மா பேர் என்ன சாமி? சரஸ்வதி. பிஞ்சு விட்டுதான் கேளு. சாமி அவங்க எங்க உட்காந்துங்கிறாங்க? அமர்ந்திருக்கிற நம்ம நாட்டு மக்கள் எல்லோரும் நாய்களும் இருக்காங்க. எல்லா நாட்களையும் உட்காந்துங்கிறாங்க. சரி அப்படியே கூட நாட்கள் உட்காந்து இருக்கட்டா. அப்படியே நாங்களே பாத்ரூம் கட்டி செப்டி டேங்க் கட்டி போவாங்க. மூஞ்ச பத்தி அவனுக்கு தேவர்களுக்கு அதெல்லாம் வராதுடா. பசி எடுக்காது அதெல்லாம் வராது. தாயே நம்ம நாவில் இல்லை என்றால் நம்ம வாயை தோறதே பேச முடியாது. ஏற்பாடு சீக்கிரமா போய் ரெடி பண்ணு. நான் சாமிக்கு வரவேற்பு கொடுக்குறேன். சாமி தங்கள் பாதப்படுவதற்கு நான் என்ன தவறு செய்திருக்க வேண்டுமோ என்ன தவ பையனோ மாதவே
குறை இருந்தாலும் மன்னித்து விடுங்கள். நன்றி குறிதளிக்க வேண்டும். நன்றிக்கு ஏய், எடுத்து. போறேன்ப்பா. ஏய், டேய், ஐயா. உங்களை அழைத்த காரணம் சாப்பிட்டு தூங்குறதுக்கு. ஏய், ஏய், தெரிகிறாருடா. யாருடா? ஏய், ஏய், வந்த பெண்களை நாட்டியம் ஆட வைத்து பார்ப்பதுதான் நமது முறை. ஆமா. ஆடல் பாடல் அபிநயம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆமா. ஆகட்டும். ஒரு யார் மாமா அம்மால உன்னால தாண்டி அப்பாவாக்கு அம்மால மூணாம் சனிக்கிழமையில உன்னை கையை வச்சோம் அப்படியா எடுத்து விடு பார்க்கலாம் அப்படியா மூணாம் சனிக்கிழமை அம்மால அவங்க அம்மா மேல அப்பாவுக்கு தான் இல்லை மேல அப்பாவுக்கு அவங்க அம்மா எங்க இருக்கும் அப்பா
ஆட்டம் பரமாதமா இருக்கணும். நீ பாடுற தீ கொடுத்த கலப்பிக்கணும். ஆட்டம் நான் போகணும்டா அவருடா. ஏய் நீ எப்ப குளிச்சிட்டு செல்லு மேல பாய் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு புள்ள ஏய் தரேன். தொடங்க பணம் முட்டி அதெல்லாம் காலிப்பட்டு வர மாட்டேன். போட்டுமா மொட்டை தான் நிக்குவா. ஏய் டேய் ஐயா பாட்டு சிறப்பான சாமி மனமுள்ளவா அகில வெட்டி எங்கே டேய் தம்பி வாடா நாராயண புத்திரா வாழ்வது வீண் என்று உரைப்பவன் நான். அப்படி இருக்கும்போது ஏன் கோபப்படுற? அண்ணா இவன் எப்பேற்பட்டவன்? வந்தாலும் கலகம், சென்றாலும் கலகம், நின்றாலும் கலகம், அமர்ந்தாலும் கலகம், செல்லும் இடமெல்லாம் கலகத்தை தொழிலாக கொண்டு வாழ்பவன். இவன் அருகிலே சேர்க்கவே கூடாது. ஏன் சேர்த்துங்க? வந்திருக்கிறான் நாரதன். என்ன காரணம் என்று இன்னும் எனக்கே தெரியாது. எனக்கு தெரியும். என்ன காரணம்? ஏன் தெரியுமா வந்திருக்கிறோம்? நீங்க நானும் ஒருவர் ஒற்றுமையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் இருவருக்கும் கலகத்தை செய்து பிரிக்க வந்துகிறான். பைத்தியக்காரா தம்பி, நம்மை பிரிக்க யாரால் முடியும்டா? இவன் செய்வாங்க வேலையா? ஈருடல் ஓர் உயிராக இருக்கின்றோம். நம்ம பிரிவை தவிர
இதுக்கிடையில அந்த ஆண்டவன் நினைச்சாலும் நம்ம பிரிக்க யாரால முடியாது. இவன் என்னடா சாதாரண தேவருக்கெல்லாம் உபகாரி இவன். அப்படி இருக்கும்போது அந்த காரணம் கேட்கலாம். உபகாரி அபகாரி சாமி தம்பி இப்ப அடக்கிருக்கா உபகாரி உபகாரி. ஆமா நட்டு போயிடலாம் உர்றா டேய் டேய் சுவாமி அந்த காரணம் என்ன ரத்தன சுருக்கமாக தெரிகிறதா? இது வரையும் உங்களுக்கும் தேவர்களுக்கும் ஏதாவது பகை உண்டா? பகையா கிடையாது. பயப்படுறது என்ன பயப்படுறது போடா தேவருக்கு எங்களுக்கு இதுவரை பகை என்பது மட்டும் கிடையாது. ஏன் என் தாயார் அனைவருமே தேவரை பகைத்ததால் அழித்தார்கள். அதுபோன்று நாங்கள் அழியக்கூடாது என்பதற்காக தேவரை பகைத்தாமல் இன்னும் ஒரு சிறப்போடு ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு கொலைக்குள் 2 சிங்கங்கள். அப்படி வந்து வரீங்க. ஆமா. ஆனால் இவன் கொட்ட நேரத்தில் 100 மார்க்கமாக உலகத்தை சுற்றி வரக்கூடிய இந்த நாரதன் அந்த உலகத்தை சுற்றி வரும்போது தேவர் ஒவ்வொரு அத்தனை பேர்கள் என்ன பேர் சொல்லுவார் தெரிகிறதா? இந்த எரிகட்ட சூரன் எவகட்ட சூரன் முகத்தில் ரோமம் இருந்தும் எதிர்த்து சமர் செய்வதற்கு ஆண்மை இல்லையே, வீரம் இல்லையே, பலம் இல்லையே, அவனுடைய சாமி எங்களுக்கு பலம் தெரியாதா? எங்களுக்கு தெரியாதா? எங்க போய் கேட்கறீங்க? ஆதிசக்தி ஆதிசக்தியிடம் என்ன வரம் தெரிகிறதா? என்ன வரம்? பெரிய பெரிய வருத்த பருவம் அந்த ஆதிசக்தியிடம் வரம் தெரிகிறதா? இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து சிற்றத்தில் ஈடுபட்டு அந்த பெண்ணின் யோனியின் வழியாக பிறக்கின்ற தேவனால் உனக்கு மரணம் என்பதே வரக்கூடாது. தம்பி நீ என்ன வரம்